இசைக்கு தான் கோவில் நகையை திருடினதுங்கிற உண்மை இங்கே சிந்துக்கு தெரிய வருது. இசைக்கு ஆசாரியோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. இங்கே சிந்துவும் இங்கே இசைக்கிய ஃபாலோ பண்ணிட்டு அங்கே போயிடுறாங்க. இசைக்கு அந்த ஆசாரியோட ஒய்ஃப் கிட்ட, "என்ன நீ பாட்டுல கால் பண்ணிட்டே இருக்கிற?" என்ன அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே, "இங்கே பாருங்க, என்னுடைய வீட்டுக்காரர் உங்களால தானே ஜெயிலுக்கு போனாரு. அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காரரை பெயிலில் எடுத்துருங்க. இப்போ தான் ஒரு கடன்காரன் வேற என்னை வந்து மிரட்டிட்டு போகிறான். ப்ளீஸுங்க, எப்படியாவது என் வீட்டுக்காரரை வெளியில் எடுத்துருங்க. உங்கள் பேரையே என் வீட்டுக்காரர் சொல்லலை. அப்படி இருக்கும்போது அவரையும் இன்னும் ஜெயிலே இருக்கணும்." அப்படின்ட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இசைக்கு இருந்துட்டு, "உன் வீட்டுக்காரர் நான் சொன்ன வேலையை செஞ்சானா? செய்யாமலே தானே ஜெயிலுக்கு போயிருக்கான். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும்? என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது." அப்படி சொல்லிட்டு இங்கே இசைக்கு சொன்னதும் அந்த லேடி இருந்துக்கிட்டு, "நீங்கள் மட்டும் இதை மட்டும் செய்யலைன்னா நான் என்ன பண்ணுவேன்? போலீஸ்கிட்ட இப்போவே போய் உண்மையை சொல்லுவேன். நீங்கள் தான் என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து அந்த நகையை உருக்க சொன்னது அப்படிங்கிற உண்மையை நான் சொல்லிடுவேன்." அப்படின்ட்டு இங்கே அந்த லேடி இசைக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே இசைக்கு, "இப்போயே போலீஸ்கிட்ட போவியா? அப்படி நீ போலீஸ்கிட்ட போனேன்னு நினச்சிக்கோ, உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ள யாரையுமே உயிரோடு விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ. போலீஸ்கிட்ட இந்த விஷயத்தை மட்டும் நீ சொன்ன, அப்புறம் உன் குடும்பத்தோட கொன்று போட்டுறேன்." அப்படின்னு இசைக்கு மிரட்டிட்டு இருக்காங்க. இங்கே சிந்து இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கிடுறாங்க. வீடியோ எடுத்து வச்சுட்டு சிந்து இந்த விஷயத்தெல்லாம் சிவா கிட்ட சொல்கிறாங்க. உடனே சிவாவால் நம்பவே முடியல. "என்ன சிந்து சொல்கிற?" அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க. "டாக்டரே, நீ இப்போவே வீட்டுக்கு வா, நானும் அங்கே வரேன். நான் அந்த கோயில் நகை திருடினது இசைக்கு தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம்லாம் நான் வச்சிருக்கேன். நீயும் வந்தால் தான் அன்னபூர்ணி அத்தைகிட்ட என்னால் பேச முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு சிவாவையும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. இங்கே சிந்துவும் வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு சிந்து, "என்ன சிந்து என்ன வர சொன்னேன்?" அப்படின்ட்டு இங்கே கேட்டதும் உடனேவும் சிவா கிட்ட சொல்கிறாங்க அன்னபூர்ணி அத்தை வர சொல்லி. உடனே அன்னபூர்ணியும் வர்றாங்க. வந்ததும் சிந்து இருந்துக்கிட்டு, "அந்த கோவில் நகையை யார் திருடினாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன்." அப்படின்னு சொன்னதும் இங்கே அன்னபூர்ணி, "யார்?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் இங்கே சிந்து இருந்துட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க, இசைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுது. என்ன சொல்லணும்னு தெரியல. என்னத்துல என்ன இதெல்லாம் நம்ப முடியாதுக்கா. இவ ஏதோ வீடியோ மாதிரி ரெடி பண்ணி இப்படியெல்லாம் என் தம்பி மேலே பழி போட்டுட்டு இருக்கா அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அந்த லேடியை கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூப்பிட்டு சொல்லி நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க. உடனேவும் இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான். இவங்க அந்த கோவில் நகையை என் வீட்டுக்காரர்கிட்ட வந்து கொடுத்து ஊருக்க சொன்னாங்க. இப்போ என் வீட்டுக்காரர் அவர் செஞ்ச தப்புக்காக ஜெயிலில் இருக்காரு. என் வீட்டுக்காரர் பெயிலில் கூட எடுத்து விட மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த லேடி உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க. இங்கே இசைக்கே அதிர்ச்சியாக இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு. ஆனால் அன்னபூர்ணி ஷாக் ஆகி ஒன்றும் இங்கே இசைக்கியை அடிக்கிறாங்க. சிவா ஒரு பக்கம் அடிக்கிறாங்க. சிந்து இருந்துட்டு உண்மையை சொன்னதுனால இங்கே மகா இருந்துக்கிட்டு, "இவ இருந்துட்டு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாலே, இவ கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சு?" அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா கடுப்பாயிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.